ரத்தீஷ் என்பவர் வீட்டுக்கு சீப்ராஸ் போனால் வீடு பூட்டியிருக்கு அப்படின்ட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு. டாஸ்மார்க்கு எம்டிஆர் ரத்தீஷ். ஆனால் அவர் ஏதோ வாக்குமூலம் கொடுத்துருதா, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருதா சொல்கிறாங்க. ஆகாஷ் அவர் யாருன்னா திடீரென்று வந்தார், துணை இயக்குனராக இருந்தார், ஒரு படம் ப்ரொடியூசர். இப்போ பார்த்தா பெரிய பெரிய நடிகளை வைத்து 3 பெரிய படங்கள். அவர் பெரிய இடத்து மாப்பிள்ளை. இவர் என்னதான் கோடி சொன்னாலும் 350 கோடி 400 கோடி கொடுத்து படம் எடுக்கிற அளவுக்கு இவருக்கு ஏது பணம் அப்படின்ற கேள்வி வைக்கப்படுது. இனி தப்பிக்க முடியாது ரத்தீஷ் அப்படி இப்படின்லாம் பேச முடியாது. ஏன்னா அது ஈடி தான் சொல்லணும், நம்மளா உட்காந்து உருட்ட முடியாது. அதுக்குன்னு ஒரு 4 யூடியூபர் இருக்காங்க. அவர் சிக்குவது நிச்சயம், எனக்கு தெரியும். அவர் லண்டன்ல 200 கோடிக்கு பங்களா வச்சிருக்காருன்றோம். இன்னைக்கு டாஸ்மார்க் ரைடு நானும் கண்ணு திறந்து ஒவ்வொரு சேனலா மாத்தி பாக்குறேன். பாயிண்ட் ஓட்டுன்ற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ஏன் இவர்கிட்ட வருது, ஆகாஷ் கிட்ட இந்த பணம் ஜென்ரேட் ஆகி அதை ஒயிட் ஆகிற வேலையை ஒருவேளை ஆகாஷ் இவங்க லிங்க்ல இருந்தா கொடுத்து படம் எடுத்து அதன் மூலியமா வருமானத்தை நானே போய் உதயநிதி தப்ப முடியாது, சிறை செல்வது உறுதின்னு பேசிட்டு முடியுமா? அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு இடி சைடில் ப்ரெஸ் நோட் வச்சாங்கன்னா நம்ம அதை டீகோட் பண்ணி பேசலாம். இந்த விசாரணை நீளும் நிற்காது. ஏன்னா பழைய ஆட்கள் புது ஆட்கள் எல்லாத்தையுமே விசாரணை போயிருக்கு. மணல் டிஎம்கே ஃபைல்ஸு, இப்போ இது அப்புறம் அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கிறாங்க. பட்டை நாமன்னு பேசி அசிங்கப்படுறது. வெற்றி நடை போடும் தமிழகமே அந்த பாட்டு என்ன ஆச்சு, அவங்களுக்கு தோல்வி நடை ஆயிடுச்சு இல்லை. அதனால ஒரு ஸ்லோகன் இதெல்லாம் உருவாக்குவாங்க. தலைவர் எப்படிங்கிறார் பாரு, 26, 31, 39 கால்குலேஷனில் தலைவர் அடிச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எதையாவது போட்டு உருட்டுவாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான அப்துல் முத்தலிப் சார் தான் உங்களோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2 பேர் மிகப்பெரிய பெயர் தேடும் பொருளாக இருக்குது. ரத்தீஷ், ஆகாஷ், இவங்க 2 பேருமே இப்போ தலைமறைவுன்னு சொல்லப்படுது சார். இது திமுகவோட குடும்பத்தினருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரியும் பேசப்படுதே சார். இதில் பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன சார்? அதில் அதாவது எங்கேயோ ஆரம்பித்து யார்கிட்டேயும் முடியுது. டாஸ்மார்க்ன்றது அரசு நிறுவனம், அரசு சார்ந்தது, அது ஒரு கார்பரேஷன். அதுக்கான அமைச்சர் முத்துசாமி, இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி. இப்போ அந்த டாஸ்மார்க்கு ஏற்கனவே இந்த மணல் ரெய்டு மாதிரி டாஸ்மார்க்கில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக எஃப்ஐஆர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் உங்களுக்கு இடி ரைடு வந்தாங்க. இடி எப்போவுமே தனியாக ரைடு வர முடியாது, இது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இடி ரைடு வராங்கன்னா அதுக்கு ஒரு மூல வழக்கு ஒன்று இருக்கணும். இடி நேராக வழக்கு பதிவு பண்ண முடியாது, நேராக ரைடு பண்ண முடியாது. ஏதாவது வழக்கு இருந்தால் அதை ஒட்டி வருவார்கள். இப்போ இவங்களுக்கு டாஸ்மார்க்கில் என்ன பிரச்சனைனா, டாஸ்மார்க்கில் பல்வேறு முறைகேடுகள் 2016 இப்போ வரைக்கும் 41 வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ணியிருக்கு. அதன் அடிப்படையில் இவங்க ரைடு வராங்க. இவங்க ரைடு வர வரைக்கும் என்ன இருக்குது ஏது இருக்குலாம் தெரியாது. ரைடு அவங்க எல்லா இதையும் கைப்பற்றினோன்னா கவர்மெண்ட்டு டக்குன்னு முழிச்சிக்கிட்டு ரைடு சட்டவிரோதம், பழிவாங்கல் அப்படி இப்படின்னு கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. ஒரு ரைடே தப்பு வரக்கூடாது, எங்களை கேட்டு தான் வரணும். இப்போ ரைடு வரேன்னா எப்போ நான் 22 மே காலையில் எங்கள் பார்ட்டி சகிதமாக நாங்கள் ஒரு 8 பேர் வர்றோம், காலைல டிஃபனு காபி மதியானம் சாப்பாடு, ரைடு எவ்வளோ நேரம் போதும் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டா வருவாங்க. ரைடுடைய அடிப்படையை சர்ப்ரைஸ் ரைடு, எதிர்பார்க்காம வரதானே ரைடு. நான் 8ஆம் தேதி வரேன் 10ஆம் தேதி வரேன்னா 4ஆம் தேதியே காலி பண்ணிட்டு நல்லா க்ளீனாக உட்காந்து வாங்க சார் டிஃபன் சாப்பிடுங்க அப்புறம் அப்படின்ற மாதிரி தான் போகும். இப்படி ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நீதிமன்றத்தில் வச்ச பொழுது ஜட்ஜே மிரண்டு போயிட்டாங்க. என்னங்க இந்த மாதிரிலாம் கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு, அதெல்லாம் மாற்றிட்டு வாங்க போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மாற்றிட்டு வரதுல இவங்களே மாறிக்கிட்டாங்க. எப்பா நாங்கள் விசாரிக்கல, இதை விட்டுரு, வேறு யார்கிட்ட விசாரிச்சிங்கன்னு. இதுக்கு நடுவில் இவங்க எல்லா இதையும் கொண்டு போய் 139A ஒரு ஆர்டிக்கல், அதுக்கு கீழே அது எப்படின்னா, இப்போ இவர் சனாதனம் பற்றி பேசினார்ல உதயநிதி, பல மாநிலங்களில் அவர் மேலே வழக்கு போட்டாங்கல்ல. ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் இவர் போகணும். எல்லாம் போனோன்னா மாப்பிள்ள நம்ம மாநிலத்துலேயும் ஒன்று போடு அப்படின்னு, அங்கே ஒன்று இங்கே ஒன்று போடு அப்படின்னா என்ன ஆகும், பாதி நாள் இதிலே போயிடும். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் 139A ஆர்டிக்கல் கீழே பல்வேறு வழக்குகள், ஒரே பிரச்சனை தான், டெங்கு மலேரியான்னு பேசிட்டேன். ஒரே பிரச்சனைக்கு பல கோர்ட்டில் பல மாநிலங்களை போட்டு அலக்கழிக்கிறாங்க. தயவு செய்து
எல்லா வழக்கையும் கிளப் பண்ணி ஒரே வழக்காக ஐயா நீங்கள் விசாரிக்கணும், அப்படி இல்லாட்டி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மொத்த வழக்கையும் மாற்றி விட்ருங்க. ஏன்னா வழக்கு ஒன்று தான், புகார்தாரர்கள் தான் வேறு வேறு மாநிலம். அப்படி இல்லையா பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, ஆந்திரா மாற்றி விடுங்க, நான் போய்க்கிறேன் ஐயா அப்படின்னு ஒரு மனு போட்டார். இந்த மாதிரி கிளப் பண்ணுறதுக்கான அந்த ஆர்டிக்கல் தான் கோரிக்கை வைக்கிறது தான் 139A. இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இடியில் பல மாநிலங்களில் பல்வேறு வழக்குகள் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி ஐயா நம்ம தமிழ்நாட்டு வரைக்கும் ஒன்றா இணைச்சி நீங்கள் விசாரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரைடு இது மேட்ரு சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு ஐயா நீங்கள் சொன்னபடி நான் செய்கிறேன்ப்பா அப்படின்ட்டு எல்லா வழக்கையும் எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு பண்ணால் இங்கே இருக்கிற வழக்கு நின்று போயிடும். இங்கே இந்த இதே விசாரணை நின்று போயிடும். ஏற்கனவே முதல் பெஞ்சு அப்படி தான் பண்ணாங்க, நாங்கள் இது முடிகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, எந்த ஆக்ஷனும் ஈடுபடக்கூடாது, அதனால் இவங்களுக்கு தடையாச்சு இடிக்கு. உடனே இவங்க எங்கே எடுத்துகிட்டு உருட்டினாங்க, இடிக்கு இது செயலுக்கு தடை அப்படி இப்படின்னு. உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி அதெல்லாம் முடியாது, நீ கீழே அங்கே விசாரிச்சுட்டு இருக்காங்களா அங்கேயே போய் விசாரிச்சுவாங்க, அதில் ஏதாவது தீர்ப்பு தப்பாகப்பா உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா இங்கே வாங்க அப்படின்ட்டாங்க. மறுபடியும் இங்கே வராங்க. இங்கே இவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெஞ்சு, அந்த பெஞ்சு விசாரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சீனியர் கவுன்சிலை வச்சு தலைமை நீதிபதிகிட்ட முறையிட சொல்கிறாங்க. தலைமை நீதிபதி அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குற மாதிரிலாம் பண்ண முடியாது, வேணா அந்த பெஞ்சிட்டே போய் சொல்லுங்கள் அப்படின்னா அவர் போல அந்த பெஞ்சு விசாரிக்குது. ஐயா அந்த மாதிரி ஐயா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஐயா, ரொம்ப கொடுமை, 60 மணி நேரம் ரைடு போகிறாங்க. ஏன் நீங்களாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போலீஸ்லாம் போகாதா அது மாதிரி, அதை போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு எடுத்தோடனே அதை காலி பண்ணிட்டாங்க. அடுத்து விசாரணை யாரையும் கூப்பிட்டு வராங்க, அவங்களும் 3 நாள் 2 நாள்லாம் பேசுகிறாங்க, நீதிபதியே நொந்து போகிற அளவுக்கு பேசுகிறாங்க. இப்போ அது ரிட்டனாக கொடுத்துருங்கப்பா, எதுக்கு ஒரு நாள் முழுதும் பேசிக்கிட்டீங்களே முக்கியமானதுன்ட்டு பேசுகிறாங்க. அப்புறம் இடி பதில் சொல்லுது, நாங்கள் எதுவுமே பண்ணல, எங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸில் நாங்கள் ரைடு வரோம், ஆர்டிக்கல் பிஎம்எல்ஏ பிரிவு 17 எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நாங்கள் சீஸ் பண்ணுறதுக்கு விசாரணைக்கிறதுக்கு வாக்குமூலம் வாங்க எல்லாத்துக்கும் இருக்குது. 60 மணி நேரம் நாங்கள் பண்ணாலும் யாரையும் நாங்கள் துன்புறுத்தலை, எல்லோரையும் வீட்டுக்கு போக சொன்னோம், சில பேர் நாங்கள் இங்கேயே இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி யாரையும் துன்புறுத்திருந்தால் அவங்களாம் வழக்கு போடணும், நீங்கள் ஏன் வழக்கு போடுறீங்க இப்படிலாம் கேட்டு லாஸ்ட்டில் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விசாரிக்கலாம், நீங்கள் உங்கள் விசாரணை தொடருன்ட்டாங்க. இதுக்கு பிறகு லேட்டானதே இடி தான். முதல்லமா டைம் எடுத்துக்கிட்டு சாவகாசமாக வர்றாங்க. யார்கிட்ட வர்றாங்க, அந்த இடி முதல் விசாரணை ரைடு போத அந்த எம்டிகிட்ட 3 ஃபோனு லேப்டாப்பு அதெல்லாம் வாங்கினாங்க. அதே மாதிரி மற்ற துணை பொது மேலாளர், இன்னும் அந்த ஒரு அம்மா சங்கீதான்னு ஒரு அம்மா, அது இன்னும் 2-3 இது, அப்புறம் ஏற்கனவே இருந்து போனவங்க, இவங்க எல்லாரையுமே விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரைடு இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரைடில் கிட்டத்தட்ட அவர் விசாகனை வீட்டில் வச்சுக்கிட்டு, ஐயா வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது, சரி வாங்க நம்ம ஆஃபீஸ் போயிடலாம், அங்கே கூப்பிட்டு போயிட்டு ஐயா இங்கேயும் போர் அடிக்குது, சரி வாங்க உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இப்படி கூட்டு போகிறப்பெல்லாம் நம்ம மீடியாக்கள் ஊடகங்கள் பொதுவாக எல்லாருக்குமே சந்தேகம் வரும், என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இப்படியே போட்டு காட்டி இன்னும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பார்ட்டு. அப்புறம் மற்றவங்கெல்லாம் வர சொல்கிறாங்க. அப்போ அவங்கள வர சொல்லி அவங்க சொல்கிறத கேட்டு இங்கே கேட்குறது. இந்த க்ரைமில் இது பண்ணுவாங்க. 2 பேர் மாட்டிக்கிட்டான்னா 2 பேருமே ஐயா நாங்கள் பண்ணல ஐயா அப்படி இப்படின்னு, அவன் சொல்லிட்டான் நீ என்னடா அப்படின்னு போட்டாங்க, அவனும் சொல்லிட்டானா அப்படின்ட்டு இவன் 2 சொல்லுவான். இதை வச்சுட்டு அங்கே இது பண்ணுவான், இப்படிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அது ஒரு வகை. இந்த மாதிரி விசாரணைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது, பல இது மாட்டியிருக்குது. விசாகன் இவங்கெல்லாம் கொடுத்தது ப்ளஸ் விசாரணையில் எடுக்கப்பட்ட தகவல்கள். நான் முதல்ல சொன்ன பாருங்கள், எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடியுதுன்னு. ஆரம்பித்தது டாஸ்மார்க். என்ன பிரச்சனை, டாஸ்மார்க்கில் அவங்க போட்ட ப்ரெஸ் நோட்டில் என்ன சொல்கிறாங்க, 1000 கோடி அளவுக்கு முறைகேடு, சட்டவிரோதமாக பார்கள் ஒதுக்கீடில் டெண்டர் முறைகள் இது பண்ணல, சட்டவிரோத பார்கள் நடத்தப்பட்டிருக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்குமே எம்ஆர்பி அதிகமாக வச்சு விற்றுருக்காங்க, பார் லைசன்ஸு கொடுக்கறதுல டெண்டர் விஷயங்களை ஃபாலோ பண்ணல, டிரான்ஸ்போர்ட்டு 100 கோடி ரூபா அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மதுபானங்கள்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது, அது ஒரு 100 கோடி ரூபா அளவுக்கானது. டெண்டர் பிட்டு ஒரே ஆளுக்கு உடனே பண்ணி ஓகே பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்கு ட்ரான்ஸ்ஃபரு இதிலெல்லாம் பணம் பார்த்துருக்காங்க, முறைகேடுகள் நடந்திருக்கு. பாரும் இது சாராய ஆலையும் பாட்லிங் கம்பெனி கைகோர்த்து முறைகேட்டில் ஈடுபட்டு ஏகப்பட்ட பணம் அதில் ஜென்ரேட் ஆகிருக்குது. சாராய ஆலையில் தயாரிக்கிற அந்த டாஸ்மார்க் சரக்குகள் வெளியில் விற்கக்கூடாது. ஏன் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைனா, சாராயத்தை தயாரித்து, சாராயன்றது சரக்கு பிராந்தி விஸ்கி இந்த மாதிரி தயாரித்து
விற்கக்கூடிய உரிமை அரசுக்கு மட்டும்தான் உண்டு, டாஸ்மாக் கார்பரேஷன் மட்டும்தான் உண்டு. மற்றவங்க தயாரித்து விற்றாதுக்கு பேர் என்னது? கள்ளச்சாராயம். அப்போது டாஸ்மார்க்கிலேருந்து தயாரித்து வர்றதில் ஒரு பார்ட்டு அப்படியே வேறு இடங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது, டாஸ்மார்க்குக்கு போகாமல், அதுக்கு பேர் என்னது? அதுவும் கள்ளச்சாராயம் தான். அதுவும் வந்து முறையற்ற விற்பனை, விதிமீறல், முறைகேடு எல்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி நடந்திருக்கதா அவங்க வந்து ப்ரெஸ் நோட்டு கொடுக்குறாங்க. சரி, இதிலெல்லாம் ஜென்ரேட் ஆகிற பணம் அப்படின்னா நம்ம சுற்றி இதுக்குள்ளேயே வரும். திடீர்னு பார்த்தா ரத்தீஷ் என்பவர் வீட்டை நோக்கி தொழிலதிபர்னு போட்டிருந்தாங்க. முதல்ல பேர் கூட போடாமல், அப்புறம் கொஞ்சம் பேர் ரத்தீஷ்னாங்க, அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் பேர் ரித்தீஷ்னாங்க. அப்படின்னா அவர் வீட்டுக்கு சீப்ராஸ் போனால் வீடு பூட்டியிருக்கு அப்படின்ட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டார். துபாய் போயிருக்காருன்றாங்க, லண்டன் போயிருக்காருன்றாங்க. இப்போ அது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன, இந்த ஆகாஷ் அவர் யாருன்னா திடீரென்று வந்தார். சினிமா துணை இயக்குனராக இருந்தார், உதவி இயக்குனராக இருந்தார். அப்புறம் அப்படியே ஒரு படம் ப்ரொடியூசர். இப்போ பார்த்தா பெரிய பெரிய நடிகளை வைத்து 3 பெரிய படங்கள். அவர் பெரிய இடத்து மாப்பிள்ளை. இந்த சைடு முதல்வர் குடும்பத்துக்கு பேத்தி, அவங்க அண்ணன் பேத்தி. இன்னொன்று அந்த ஃபேமிலி மிகப்பெரிய வசதி படைத்த ஃபேமிலி. இந்த பக்கம் அன்பில் மகேஷுக்கு அவருடைய மச்சினன் வாலாடி கார்த்தி, அவங்க ஒரு சைடில் உறவினர், ஒரு வகையில் அன்பில் மகேஷுக்கு உறவினர். இப்படியெல்லாம் அந்த ஆகாஷ் பற்றி சொல்லப்படுது. அப்போ அவரும் தலைமறைவு. அப்போ இது படம் வந்து அவர் ஏன் தலைமறைவாகணும்? அது ஒன்று இருக்குல்ல. நான் கரெக்டான ஆளுங்க, அவர் என்ன சொன்னார்னா, தாங்க பாருங்கள், நான் வந்து எங்கள் மாமனார் இவ்வளோ பெரிய ஆள், அவர் கொடுத்த பணத்தில் தான் நான் படம் எடுத்திருக்கேன், நாங்கள் கணக்கு வழக்கு க்ளீன் ஹேண்டாக இருக்கும்ல, அப்புறம் என் தலைமறைவாகிறாரு. அப்போ இவ்வளோ படம் எடுக்கிறாங்கன்னா, நீ சும்மா ஒரு படம் எடுத்தாலும் 150 கோடி 200 கோடி ஆகிடுது. அதுவும் சிவகார்த்திகேயன்லாம் வச்சு எடுத்தால் 200 கோடி மேலே போயிடும். தனுஷ் எங்கேயோ போயிடும். சிம்பு அவர் ஷூட்டிங் வர்றதே பெரிய விஷயம். அப்படி வந்து படம் எடுக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்களை வைத்து குறுகிய காலத்தில் எடுக்கிறாருன்னா இண்டஸ்ட்ரியே மிரண்டு போய் கிடக்குது. கலைப்புலி தானு, லைக்கா, சன் பிக்சர்ஸ் வரிசையில் என்ன இவ்வளோ பெரிய ஆளாக அவர் அப்படின்னு. ஏற்கனவே ஜாபர் சாதிக் மேட்டரை பார்த்தே மிரண்டு போச்சு இந்த உலகம். இத்தனை படங்கள் எடுக்கிறாங்களே, இப்படிலாம் எடுக்கிறாங்களே, யார் இவர் அப்படின்னு திரையுலகமே அவரை பிரமிப்பாக பார்த்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது மாத்திரை மேட்டர்னு. சேம் அதே தான் இங்கே. இப்போ எல்லாருமே பார்த்தியா, அதான் எங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் தலைமறைவு, ரத்தீஷ் தலைமறைவு. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஆகாஷ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரத்தீஷ். சம்மந்தமே இல்லை. டாஸ்மார்க்கு நான் எம்டியா ரத்தீஷ். ஆனால் அவர் ஏதோ வாக்குமூலம் கொடுத்துருதா, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருதா சொல்கிறாங்க, எம்டி. இன்னும் வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லணுன்னா இடி ப்ரெஸ் ரிலீஸ் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் வருகின்ற சில தகவல்கள், அது சம்மந்தமான பீட் பார்க்குறவங்க மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுது அவர் கிட்டத்தட்ட அப்புறம் ஒரு லெவலுக்கு வந்துட்டார், கை தூக்கிட்டார், நான் இவர் சொல்லி தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரத்தீஷ் பேரை சொன்னதாக தகவல். சரி, அது இல்லை, நம்ம ஏதாவது சொல்லலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தா இவர் தலைமறைவு. அப்போது ஒன்று 2ன்ற மாதிரி தான் யாருமே இது பண்ணுவாங்க. அப்போது நேரடியாக இப்போ மற்றவங்கள மாதிரி நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். இனி தப்பிக்க முடியாது ரத்தீஷ் அப்படி இப்படின்லாம் பேச முடியாது. ஏன்னா அது ஈடி தான் சொல்லணும், நம்மளாக உட்காந்து விட்ட முடியாது. ஆனாலும் இவர் வீட்டுக்கு போகுது. ஏன் போகுது? டாஸ்மார்க் விவகாரத்தில். டாஸ்மார்க் விவகாரத்துக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்க அப்படின்ட்டு தான் ஈடி போகுது. சரி, இவர் ஒன்றுமே இல்லைங்க எனக்கு சம்மந்தம்னு அங்கே இருக்கலாம்னா அவர் இல்லை, அவர் தலைமறைவு. எங்கே போனார்? துபாய் போனாருன்றாங்க. இன்னும் சிலர் லண்டன் போயிட்டாருங்கன்றாங்க. அப்போ அவர் இங்கேயே இல்லைன்றாங்க. இன்னும் சிலர் வேலை செய்கிற இடத்துல இருக்கார் அப்படின்றாங்க. அப்போது மொத்தத்தில் அவர் வீட்டில் அவர் இல்லை, ரைடு பண்ண முடியல, சீல் வச்சுட்டு வந்திருக்கதா தகவல். அப்போது இது வந்து சம்மந்தமே இல்லாத ரத்தீஷ்கிட்ட இன்னொரு நபர்கிட்ட போகுது. இன்னொரு நபர் வந்து கேசவ்னு ஒருத்தர், அவர் ரத்தீஷுடைய ஃப்ரெண்டு, அவர்கிட்டையும் போகுது. அவர் யாருன்னா கவர்மெண்ட் டெண்டர் இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடியவர், அவரும் வலிமை மிக்கவர். அதாவது இவங்கெல்லாம் வலிமை மிக்கவர்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இப்படி வரும்ல, ஒரு சர்க்கிள் 1, சர்க்கிள் 2, அந்த மாதிரி சர்க்கிள் 2ல் அந்த கேசவ் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ அவர் அந்த சைடும் டீட்டெயில் எடுக்கிறாங்க. அப்போ அங்கே டீட்டெயில் எடுத்தால் அதிலிருந்து விசாரணை எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ ரத்தீஷ்ட எடுத்தால் ரத்தீஷ்டேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அது யாருக்கிட்ட போகும் தெரியாது. ஆனால் ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க, இவர்கிட்ட போகும், உதயநிதிட்ட போகும், அதுகிட்ட போகணும். அதெல்லாம் ஈடி தான் முடிவு பண்ணணும். அப்போ எப்போவுமே ஒரு விசாரணை எப்படி நீளும்னா, ஒருத்தரை பிடிக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற டீட்டெயிலு, அதிலேருந்து இவர்கிட்டருந்து இப்படி தான் போகும். இதில் இந்த அதிகாரிகள் அவர்கள் சில இதை சொல்லுவாங்க. சார் அவர் சொல்லி தான் செஞ்சேன், எனக்கு ஒன்றும் தெரியாது சார், சார் அவர் தான் இது அப்படின்னு. இன்னொன்று, இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிற அமௌண்ட் இருக்குல்ல,
அது இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த படத்துக்கு படமாக எடுத்திருக்காங்க, அதுக்கு தான் இந்த பணம் போயிருக்கு. இவர் என்ன தான் கோடீஸ்வரனா இருந்தாலும் 350 கோடி 400 கோடி கொடுத்து படம் எடுக்கிற அளவுக்கு இவருக்கு ஏது பணம் அப்படின்ற கேள்வி வைக்கப்படுது. அப்போ இந்த பணம் தான். அப்போ இது பிஎம்எல் ஆக்டில் இந்த பணம் ஜென்ரேட் ஆகி அது எதுக்கு படம் எடுப்பாங்க, படத்தை வந்து செலவு பண்ணணும், அதை வந்து இவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னு காமிச்சா அது ஒயிட் ஆகிடும். செலவு ஏகப்பட்ட செலவு பண்ணாலும் நாங்கள் வந்து இவ்வளோ இதாகிடுச்சு, இவ்வளோ பணம், இவ்வளோ வருமானம் வந்தது, இந்த படம் வந்து 1000 கோடி சம்பாரிச்சு கொடுத்ததுன்னா 1000 கோடி ரூபா இப்படியே அது அப்படியே ஒயிட் ஆகிடலாம். இதை தான் மணி லாண்ட்ரின்னு சொல்லுவாங்க. சார் இப்போ வந்து இப்போ அந்த மாதிரி சேலரிலாம் அந்த ஆக்ட்ரஸுக்கு கொடுப்பாங்களா சார்? இதனால அந்த வளையத்துக்குள்ளே ஆக்ட்ரஸ்லாம் வருவாங்களா? அதாவது 2-3 வகை இருக்குது. தெரிந்தே நீங்கள் இதை கூட இயங்குறீங்க. இப்போ ஆகாஷ் இருக்கார், அவருக்கு தெரியும் இந்த பணம் அந்த பணம் தான். அமீர் கதை மாதிரியே இல்லையா சார்? அமீர் கதை மாதிரி. ஏன்னா ஜாஃபர் சாதிக் எனக்கு யாருன்னு தெரியாது, காசு கொடுத்து வாங்கிட்டன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அவரை அக்யூஸ்டாக சேர்த்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் ஜாஃபர் சாதிக் இது தெரியாமலே இருந்தாலும் நீங்கள் தெரியாமல் எப்படி இத்தனை வருஷம் பழக்கத்தில் இருப்பீங்கன்ற கேள்வி வரும். அப்போ அவர் வந்து இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வராங்க. இடி வந்து அவர் மேலே கேஸ் போட, என்டிபிஎஸ் போடல, அந்த இது என்சிபி வந்து என்டிபிஎஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டால் பெரிய சிக்கல். நீங்கள் இப்போ ஒரு கடை, என்கிட்ட கடை இருக்குது, வாடகை எடுக்கிறீங்க, என்ன இப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், சார் மளிகை பொருள்லாம் கொண்டு வந்து, நம்மளுக்கு கடை பிரதான கடை மெயின் ரோட்டில் இருக்குது சார், சரக்குலாம் கொண்டு வந்து இறக்கிட்டு நம்ம இங்கே குடோன் மாதிரி யூஸ் பண்ணோம். சரி பண்ணுங்க தம்பின்றான். நீங்கள் டெய்லி குட்கா கஞ்சா இதெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு நீங்கள் தனியாக ரீட்டைல் பண்ணுறீங்க, ஹோல்சேல் பண்ணி, ஒரு நாள் உங்களை பிடிச்சிடுறாங்க. இப்போ நான் வாடகை கொடுத்தேன், நானும் மாட்டுவேன். ஆனால் விசாரணையில் நான் வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை, தெரியாது, கடையை வச்சுருக்காரு, அந்த குடோன் தான் எடுத்தார் அப்படின்னா ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. இல்லை நான் தெரிஞ்சே என்ன தம்பி பண்ண போகிறீங்க சார், கொஞ்சம் மெத்து, கொஞ்சம் கஞ்சா, கொஞ்சம் இது இந்த மாதிரி பண்ண போகிறோம் சார். அப்படியா, வழக்கமாக வந்து 25,000 ரூபா வாடகை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு சேவை செய்கிற தொழில் பண்ணுறதுனால 2.5 லட்ச ரூபா வாடகை தம்பி அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்பப்போ நமக்கு ஏதாவது ஷேரும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் நாங்களும் கொஞ்சம் ரீட்டைல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களையும் சேர்த்துருவாங்க. சார் நான் எங்கே சார் தயாரித்தேன், நான் கடையை வாடகைக்கு தானே சார் விட்டேன் அப்படின்னாலும் தெரிந்தே வாடகைக்கு விட்டதுனால என்டிபிஎஸ் ஆக்ட் 47 நினைக்கிறேன், அதில் நீங்களும் சேம் அதே குற்றத்தை புரிந்தவராக மாறுவீங்க. பிஎம்எல் ஆக்டும் அப்படி தான். தெரிந்தே அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் வந்து அதில் ஆதாயம் அடைகிறீர்கள் அப்படின்னா நீங்களும் அதுக்குள்ளே வந்துடுவீங்க. அப்போது அதில் தான் அமீர் வந்தது உள்ளக்க, பிஸ்னஸ் பார்ட்னரு அது இதுன்னு. இப்போ இவர் ஆகாஷ் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட சம்பளம் வாங்குகிற நடிகர்லாம் வரமாட்டாங்க. நடிகர்களுக்கு ஒரு தீர்வு, அவங்க பெரும்பாலும் வரமாட்டாங்க. ஒரு வேளை சம்மன் கொடுத்து கூப்பிடலாம், 10 கோடின்னு எழுதியிருக்காங்களா, 10 கோடி வாங்கினீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி அது ரகசிய சம்மனாக இருக்கும், ரகசியமாக வந்துட்டு போவாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு போனாலும் நம்மளாம் சேர்த்துருவானே, அதுக்குன்னே ஒரு 4 யூடியூபர் இருக்கானுங்க. அவர் சிக்குவது நிச்சயம், எனக்கு தெரியும். அவர் லண்டனில் 200 கோடிக்கு பங்களா வச்சுருக்காருன்றோம். இங்கே இருந்தால் அவன் எல்லாம் வாங்கி கொடுத்துருவான். லண்டன், ரஷ்யா. அவர் 2 தடவை கஜகிஸ்தான் போயிருக்காரு, அங்கே 4 பீரங்கி வாங்கியிருக்காரு. எத்தனை? 4 பீரங்கி அப்படின்றாங்க. நம்மளும் உட்காந்து கேட்டுன்னு இருப்போம், இல்லை தமிழில் போட்டுருவோம். அந்த நடிகருக்கு 4 பீரங்கி இருக்குது, லண்டனில் பங்களா, பரபரப்பு கிளப்பும் இவருன்னு. இவன் பாவம் உட்காந்து ஐயோ டே ஏன்டா அந்த மாதிரி போய் கேட்கவும் முடியாது. இன்னும் 8 பங்களான்ட்டானா, இப்போ போய் முறைச்சிட்டோன்னா அடுத்த பேட்டியில் நான் அன்றைக்கி சொன்னேன்ல 4 பங்களான்னு, அது தப்பு. இலங்கையில் 4 பங்களா இருக்குது, மொத்தம் 8 பங்களா. எத்தனை? 8 பங்களான்றுவோம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ, இன்றைக்கி அதான் நிலமை யூடியூபர்ஸில். யூடியூப்னால என்ன பிரச்சனைனா, ஒன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கவர்மெண்ட்டு விளம்பரம் அதுன்னு பயந்து போய் உண்மையை சொல்ல மறுக்கிற இடத்துல யூடியூபர்ஸு கொஞ்சம் ஓப்பனாக சில விஷயங்கள் தைரியமான அவங்க கட்டுப்பாடு கிடையாது, அதுவும் இருக்குது. வாங்கி வளர்த்து ஏவி படுகின்ற யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மற்றவனை கடிச்சு வைப்பான், அது வேறு. இன்னும் சிலது வாடகை வாய்கள். ஆனால் பெரும்பாலும் வந்து யார்கிட்டயாக போய் பேட்டியது ஏதோ ஒரு வகையில் இவர்கள் மறைக்க நினைக்கிற உண்மைகள் வெளியே வரும். இன்றைக்கி டாஸ்மார்க் ரைடு, நானும் கண்ணு திறந்து ஒவ்வொரு சேனலாக மாற்றி பார்க்குறேன். பாயிண்ட் ஒருன்ற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. அப்போது இதை யார் விவாதிக்கிறாங்கன்னா கீழே மற்றவங்க விவாதிக்கிறாங்க, சில பேர் எழுதுகிறாங்க வெப்சைட்டில், அந்த பீட்டு பார்க்குறவங்க எழுதுகிறாங்க, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இதில் தான் இந்த மாதிரி ஆட்கள் எவ்வளோ 8 பங்களா அப்படின்னு அது தனியாக ஓட்டுறது. அதனால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம எப்போவுமே ஒரு க்ரெடிபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் சொல்கிற தகவல் கூடுதல் குறைச்சல் இல்லாமல் காய்த்தல் ஓத்தல் இன்றி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு என்ன ஃபேக்டை சொல்லி இப்போ என்கிட்டலாம் கேட்பாங்க, உதயநிதிட்ட வருமா நான் எப்படி சொல்ல முடியும்?
இடி தான் அதை சொல்லணும். நானே போய் உதயநிதி தப்ப முடியாது, சிறை செல்வது உறுதின்னு பேசிட்டு முடியுமா? அது எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஸ்டாப் ஆகிருக்கலாம், இல்லை அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். அவருக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு இடி சைடில் ப்ரெஸ் நோட் வச்சாங்கன்னா நம்ம அதை டீகோட் பண்ணி பேசலாம். எப்படி இவர் இதில் சம்மந்தப்படுவார் அதெல்லாம் பேசலாம். அதுக்கு முன்னாடியே பேசுறதுன்றது கரெக்டாக இருக்காது. நம்ம அந்த சட்ட பிரகாரம் என்ன இருக்கோ அதை ஒரு அனலைஸ் பண்ணி பேசலாம். ஏன் இவர்கிட்ட வருது ஆகாஷ்கிட்ட இந்த பணம் ஜென்ரேட் ஆகி அதை ஒயிட் ஆகிற வேலையை ஒருவேளை ஆகாஷ் இவங்க லிங்கில் இருந்தால் கொடுத்து படம் எடுத்து அதன் மூலிமா வருமானத்தை, அந்த படம் ஓடியே ஓடி இருக்காது, தியேட்டரில் மொத்தமாக 5 பேர் தான் இருப்பான், பல நாள் ஷோவை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெருவெற்றி 100 crores கிளப்பில் இணைந்தது. அதுக்கு ஒரு 4 வாடகை வாங்கினுங்க, அந்த இன்ஃப்ளூன்சர் இருப்பான். 100 crores கிளப், டே நான் போன தியேட்டரில் இல்லவே இல்லையாடா, 5 கிளப்பில் 5 பேர் கிளப்பில் கூட என்ன இல்லையாடானா, அது வேறு. உடனே ஒரு பேட்டி, 3ஆம் நாளே பெருவெற்றி அப்படின்னு ஒரு இது, அதுக்குன்னு சில சேனல் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை ஏன் போட்டீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இல்லை சார், அந்த ஜீன்ஸு அது ஒரு தெரியுமா, அந்த ஜீன்ஸை காண போயிடுச்சு. இப்படி அதான் நாட்டுக்கு பயங்கர தேவையான விஷயங்களை பேசி இது பண்ணுவாங்க. என்ன நோக்கம் என்னென்னா, அந்த படம் பெருவெற்றி அப்படின்னு ஒரு கருத்தை பயங்கரமாக ஓடிச்சு. ஐயோ ஓடவே இல்லையா படம், ஒன்றுனா தெரியும், அங்கே போய் பாரு, அதிலலாம் பேசினாங்க, இது பேசினாங்க. அப்புறம் 50ஆம் நாள் விழா, அந்த விழா, இந்த விழா எல்லாத்துக்கும் போட்டு கணக்கு எழுதி எல்லாத்தையும் ஒயிட் ஆக்கி விட்டு போயின்னு இருப்பாங்க. இது ஒரு வகை. இதை இந்த மாதிரி விஷயங்களை பிடிக்கிறாங்க. அப்போது இவர்கிட்ட வந்திருக்குது, ஆகாஷ்கிட்ட வந்திருக்கு, ரதீஷ்கிட்ட வந்திருக்கு. அவங்க மாட்டினாங்கன்னா அந்த நடக்கிற விசாரணையில் இதாக வரும். இது இல்லாமல் விசாரணையில் 3 நாளாக நடத்தின விசாரணையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னென்ன கொடுத்துருக்காரு அதுன்னு தெரியாது. அப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இடி ஒரு ப்ரெஸ் நோட்டு விடுவாங்க. அதில் மேலும் தகவல் வரும். ஏன்னா எழுதுகிற ப்ரெஸ் நோட்டில் என்ன வந்துச்சு, 1000 கோடி ரூபான்னு ஓப்பனாக அடிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் பல விஷயங்களில் இதிலெல்லாம் முறைகேடு நடந்திருக்கோன்றாங்க. அதெல்லாம் கணக்கு போட்டால் எங்கேயோ போவோம். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்றோர் 1000 கோடிலாம் இல்லைங்க, 40,000 கோடி வரைக்கும் போயிருக்குதுங்கன்ற அளவுக்கு அவங்க இது பேசுகிறாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த விசாரணை நீளும், நிற்காது. ஏன்னா பழைய ஆட்கள், புது ஆட்கள் எல்லாத்தையுமே விசாரணை போயிருக்கு. இதுதான் இப்போதைக்கு இதனால் இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னாடி ஏற்படுமா சார் அடுத்த வருஷம் எலெக்ஷனில்? வேறு என்ன நடக்கும்? மணல், டிஎம்கே ஃபைல்ஸு, இப்போ இது, அப்புறம் அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கிறாங்க. அப்புறம் எனக்கு என்னென்னு வாயை விட்டு பட்டை நாமன்னு பேசி அசிங்கப்படுறது. ஒரு அமைச்சரை உச்சநீதிமன்றமே கண்டித்து உனக்கு என்ன வேணும் 2 சாய்ஸ், இதுவா அதுவா, ஐயா நான் வெளியேறது தான் விரும்புகிறேன், அப்பாவது ஐயா அதை விட்டுறேன், அமைச்சர் பதவி போகுது. இது மாதிரி தொடர்ச்சியான விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன தான் மத்திய அரசுக்கு எதிராக எடுத்துக்கிட்டு உருட்டினாலும் அது பெருசாக ஜனங்க கண்டுக்கிறது இல்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஓட்டியில் இருந்துட்டு 2036லேயுமே நாங்கள் திராவிட மாடல் திமுக தான் ஜெயிக்கணும் அது நீங்கள் சொல்ல விடுவாங்க. அவ்வளோ அவர் அங்கே தடுமாறினார்ல. அடுத்த எலெக்ஷன் எப்போ 2024 2026 அதுக்காக 26 கரெக்டாக இருக்கார் பார் தலைவர், எப்படி இருக்கிறார் பார், 26 31 39 கால்குலேஷனில் தலைவர் அடிச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எதையாவது போட்டு உருட்டுவாங்க. எல்லோருக்குமே அப்படி தாங்க, நாங்கள் தான் வருவோம் தான் சொல்லுவாங்க. இந்தியா மிளிர்கிறதுன்னு வாஜ்பாய் காலத்தில் விட்டாங்க, இந்தியா மிழுந்துச்சு, அவருக்கு இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர்களே 2011 என்னென்னவோ சொன்னாங்க. ஏன் போன ஆட்சியில் வெற்றி நடை போடும் தமிழகமேன்னு ஒரு பாட்டு எங்கே பார்த்தாலும் இந்த குப்பை வாடுறவன் காலையில் பண்ணுவான் பாருங்க, ஐயோ எப்பா அது வெளிப்படுறதே அந்த மாதிரி. இந்த வெற்றி நடை போடும் தமிழகமேன்னு அந்த பாட்டு என்ன ஆச்சு, அவங்களுக்கு தோல்வி நடை ஆயிடுச்சுல்ல. அதனால் ஒரு ஸ்லோகன்னு இதெல்லாம் உருவாக்குவாங்க, செம்மொழியான தமிழ் மொழியான்னு சொல்லிட்டு. அது ஒரு காலத்தில் 2011 அதெல்லாம் அவரவர்கள் அப்படி தானே சொல்லுவாங்க, நாங்கள் தோற்று போய்டுவோம் சொல்லுவாங்க சார். அப்படி பார்த்தோம்னா அடுத்ததான் நம்ம அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பேட்டியில் சொல்கிறார் சார், இந்த மாதிரி விஜய் அவர்கள் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு. உடனே தமிழிசை அவர்கள் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை விஜய் அவர்களே சொல்லலை, விஜய் அவர்கள் மேலே இருந்து வரட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் சிடி நிர்மல் மறுபடியும் அவர்கிட்ட கேட்கும்போது நாங்கள் எத்தனை தடவை சொல்கிறதுங்க, அவர் சொல்லி தான் நாங்களே சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ பாஜகவுக்கு விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கணும்னு ஆசையா? நயினார் நாகேந்திரன் தலைவராக வருவார்னு யாரும் எதிர்பார்க்கல. அண்ணாமலை தான் இருந்தார். அண்ணாமலை போயிட்டு நயினார் நாகேந்திரன் பலரும் போட்டி போட்டாங்க. இவங்களே சொன்னாங்க, ஏன் 2 தடவை தலைவராக இருந்துட்டு நடுவில் 2 தடவை கவர்னராக இருந்துட்டு மறுபடியும் வரவங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது தெரியுமா அப்படின்னாங்க. ஆனால் அவங்க அந்த பழைய இதெல்லாம் வேணாம், ஏடிஎம்கேக்கு ஏற்ற மாதிரி தென் மாவட்டங்களில் இதுவரை இல்லாத ஒரு சமூகத்தில் இருந்து ஒருத்தரை தலைவராக போடணும், அவர் திராவிட கட்சிகளை தெரிஞ்சவராக இருக்கணும், கொஞ்சம் நாட்டு நடப்பு எனக்கு வளராமல் கோமியம் பெஸ்ட்டு சிறந்த மருந்து இந்த மாதிரிலாம் வளராத ஒரு தலைவராக இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை இவர் நயினார் நாகேந்திரன் போட்டாங்க.
இப்போ இவங்க என்னென்னா இவங்க இருப்பை காமிச்சிக்கிறதுக்கு விஜய் வந்து இல்லைன்னு விஜய் சொல்லிட்டோன்னா இப்போ அவர் என்ன கேட்டேன்னா கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் இருக்காரா இல்லையான்றதை நயனா நாகேந்திரன் சொல்லிட்டோம், நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? தானுக்கு தீன் கரெக்டாக போச்சா? எத்தனை தடவை சொல்கிறது? சரி ரைட்டு, நாங்கள் தான் இல்லைன்றோம்ல, நீங்கள் கேட்குறேன்னு கேட்டால் விஜய் சொல்லிட்டோன்றீங்க, அப்போ விஜய் சொல்லணுன்னா நயனாரை கேட்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதனால் இதெல்லாம் இதாகும், விஜய்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதோ இன்னைக்கு கூட ஆதவ அர்ஜுன் பேட்டி கொடுக்க போகிறாரு, அடுத்து எதிர்காலம் என்ன செய்ய போகிறோன்னு. அதில் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாஜக ஏடிஎம்கே உடையும், ஏடிஎம்கே நம்மகிட்ட வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இது எங்கேயா நடக்குமா? ரெண்டாவது என்ன எதிர்பார்க்குறாங்க, திமுக கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வரும், அங்கேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, நம்ம சேர்த்துக்கலான்னு எதிர்பார்க்குறாங்க. இது எதுவுமே நடக்காது. திமுக கூட்டணி, ஆமாம், திமுக கூட்டணி காங்கிரஸ் இவங்களும் கை கழுவுறதுக்கு பார்க்குமா? அது அவங்களுக்கு பெரிய சிக்கல் இல்லை. அவங்கள பலவீனப்படுத்தி அவங்க விரும்புவாங்களா? பலமாக தான் விரும்புவாங்க. ராமதாஸ் ஐயாவை கூப்பிட்றாங்கல்ல, நீங்கள் கூப்பிட்டு எங்கள் கூட இருக்காதீங்க, எங்கள் கூட இல்லாட்டி கூட பரவாயில்ல, விஜய் கூட போயிடுங்க, நீங்கள் அங்கே போகாதீங்கன்ற அளவுக்கு போதும். அதில் தான் அப்பா பிள்ளைக்கு சண்டை, புள்ள பவர்னு காமிச்சிட்டாப்புல. இப்போ அப்புறம் என்னடா என்ன, நான் தான் தலைவர் இது, ஆமாம் பேர் என்னன்னது, சரிண்ணா என்னண்ணா என்டிஏ, அப்புறம் அதான் 108 எப்படி அப்படியா, நீ தான் பவராகிற, சரி மணியை விட்டு மணி பேசுப்பா, 1000 இருந்தாலும் அப்பா இல்லை, 1000 இருந்தாலும் அப்பா தான், அப்புறம் சரி ரைட், அப்பாவே அறிவிக்கிட்டோம் என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு அப்படின்னு. அது உடனேலாம் அறிவிச்சா நமக்கு மரியாதை போய்டும்டா. கொஞ்சம் அப்படியே இழுப்போம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் அவங்கள அப்படியே காய விடுவோம். அப்படி இழுத்தா தான் கொஞ்சம் இழுத்து பண்ண முடியும். அவங்க கொஞ்சம் இறங்கி வந்துலாம் பேசுவாங்க அப்படின்னு. சரி ரைட்ண்ணா, ஆனால் நைனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் தான் பவர் காமிச்சிட்டேன்ல அப்படின்னு. ரைட்ரா விட்றா அப்படின்ட்டு இப்படி தான் போகும். அவங்க வந்து தாவேகா கிட்ட போய், நீங்கள் அந்த கட்சியுடைய காமெடிலாம் தெரியும்ல, மொதல் நாள் போய் பேசிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்க, மறுநாள் நீ யாருன்னு கேட்பாங்க. அவர் நேராக வந்து பூட்டை எடுத்து பூட்டி கதவை பூட்டிக்கின்னு கேட்டுக்கு பின்னாடி நின்றுப்பாப்புல. நீங்கள் வெளியே இருந்து என்ன கதை தட்டினாலும் திறக்க மாட்டார். அதான் சொன்னேன், அந்த அந்த யுத்தத்தில் S-400 ஒன்று மிசைல் வச்சு யாரையும் உள்ள விடாமல் அடிச்சிருந்தது, அந்த மாதிரி இவர் உக்காந்துங்கன்னு யாரையும் உள்ள விடாமல் அடிச்சிக்கிட்டு இருக்காரு இன்னை வரைக்கும். அதே மாதிரி தான் பண்ணுவார். கூட்டணி நீ ஹெலிகாப்டரில் வந்தாலும் கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டேன்னுவார். ஐயாவுக்கு வந்து கூட்டணி பேசணுன்னா தைலாபுரம் போகணும், விஜய் போவாரா? இல்லை இவங்க போவாங்களா? ஒரு நாள் ஒரு முடிவு எடுப்பாங்க, இன்னொரு நாள் இன்னொரு முடிவு எடுப்பாங்க. அதனால் அதெல்லாம் பெரிய சிக்கல். இவர்கள் கூட யாரும் கூட்டணி வர்றதுக்கு முஸ்தபா வேணா இருக்கார் இன்றைக்கி ரெடியாக, மற்றபடி பெரிய அளவில் இவங்களுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால் இன்னொன்று, இவங்க ஏடிஎம்கே பாஜக கூட்டணி போனாலும் 10-20 சீட்டு கொடுப்பாங்க. இது அவர்களுக்கு பயிற்சி தான். ஆனால் இந்த பயிற்சியை முன்னாடியே ஏடிஎம் கூட போயிருந்தால் ஒரு 60-70 சீட்டு வாங்கிட்டு பயிற்சி. அன்றைக்கி பேசினப்போலாம் என்ன போன்றவங்களே கூட திட்டினாங்க. அவங்க நம்ம சொன்னது அனலைஸு, ஆசா நீ ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட போனால் ட்ரைனிங்கு ஒரு 50 எம்எல்ஏ கிடைக்கும், அடுத்து எம்பி சீட்டுக்கு ஒரு 10 எம்பி சீட்டு கிடைக்கும், நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு 2031 நீ தனி கட்சி தொடங்கு, அதாவது தனி ஆவர்த்தனம் தொடங்கு. ஆனால் இவரை நோட் பண்ணி கொள்ளுங்கள், என் படத்தெல்லாம் போட்டு, இவர் அதிமுக கைகூலி, நம்மை கொண்டு போய் இவங்களை கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டு நமக்கு ஒரு 5 கோடி ரூபா இந்தாப்பா நீ சேர்த்ததுக்குன்னு, ஐயா தாவேகா கொண்டு வந்து சேர்த்துட்டேன் கொடுங்க ஐயா அப்படின்னு வாங்கிட்டு வர மாதிரி அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போய் பேசியிருந்தாங்க. இன்றைக்கி ஐயோ போச்சே போச்சே, வடிவேல் சொல்கிற மாதிரி போச்சே, கொஞ்சம் இழுக்கலான்னு பார்த்தோமே கயிறு அறுந்து போச்சே, கயிறு அறுந்து போய் அங்கே போய் விழுந்துட்டார மனுஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்போ யதார்த்தம். இதில் யாராவது வர்றவன், இப்போ முன்னெல்லாம் வர்ற ஐயா கதவை தட்டி ஐயா தாவேகா பாப்பா அப்படின்னு பூட்டிட்டு டே சேர் அத்து இப்படி போடு அது இப்படியே ஓடி இருந்தாங்க. இப்போ இவங்க போயிட்டு ஐயா தாவேகாக்கு வர்றேன்னு சொன்னீங்களே, பார்ப்போம் நான் யோசிச்சு சொல்கிறேன். இல்லைங்க அன்றைக்கெலாம் வந்து பனையூர் வாசலில் கதவை தட்டினீங்க, அது ஒரு காலம், இப்போ நான் யோசிச்சு சொல்கிறேன், போய்ட்டு வாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஓகே சார். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த மே இறுதிக்குள்ளே வந்து கட்டமைப்பு எல்லாம் முடிச்சுட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்குதா? அதுனா பேனருக்கு சாரம் கட்டுறதா? அது ஏப்பா உடனே கட்டிடு, உடனே டப்னு ஆணி வச்சு கட்டுறது. ஆனால் நியூஸ்லாம் வரதை பார்த்தா அவங்களுக்கு அந்த உட்கட்டமைப்பில் வந்து பூத் ஏஜென்ட், பூத் எவ்வளோ இருக்குது, எத்தனை இருக்குது, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும், என்ன பண்ணணும், அதுவே தெரியாமல் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆமாம், அதான் உண்மை. நான் கேட்குறேன், 28 அமைப்புகள் இருக்குது அவங்கள்ட்ட. இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி, அந்த அணி, இந்த அணி, போன அணி, வந்த அணி, நிற்கிற அணி, படுத்துக்கிற அணின்னு. இதுக்கெல்லாம் யார் நிர்வாகி இருக்கா? ஏதாவது நிர்வாகி போட்டாங்களா? இல்லையே. மாநிலத்திலே போடல. மாநிலத்தில் போட்டாலும் 28 × ஒரு 10-12ன்னு போட்டுங்க, அதுவே
எங்கேயோ போயிடும். 300-400 பதவிகள். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போட சொல்லி வேற சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போட்டிங்கன்னா அது 38 மாவட்டம், இவங்களை பொறுத்த வரைக்கும் 120 மாவட்டம். 120 போட்டால் அது அதான் சொல்கிறேன், 3 லட்சம் பதவிகள்ன்றாரு. எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள போட்டு முடிச்சிடுவாங்க. அடுத்த வருஷம் கட்சி இருக்குதா பாருங்கள். ஏன்னா அவர் பார்ப்பார், என்னடா முதலமைச்சர் ஆகிறேன்னு நீங்கள் 20% தான் வாங்கியிருக்கீங்க, 2 பேர் காலை இழுத்து விட்டுக்கிறோம், அவள் தான், வேறு என்ன லாபம், நான் நடிக்க போகிறேன்பா, 4 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு போயிடுவார். ஏன்னா கட்சி நடத்துறதுக்கு அடிப்படையே இல்லையே. இப்படி எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுதே இவர்கள் இந்த லட்சத்தில் இருக்காங்க. நாளைக்கு தோல்வியை சந்திக்கும் பொழுது செதறும். ஜெயிச்சவன் விடுவானா? அப்புறம் இருக்கிறவங்களாம் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இதில் பாதி பேர் நொந்து நூலாகிடுவான். கிரிக்கெட்டுக்கு தோத்தாலே அழுகுற டீம்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? ஐபிஎல் மேட்ச்சில் செட்டப் அது. அதுக்கு உட்காந்து கண்ணீர் வடிச்சிக்கிட்டு 5000 ரூபா துட்டை கொடுத்து பார்க்குறவங்க இருக்கிற நாடு இந்த நாடு. அப்போ இந்த ரசிகர்கள் இப்போ எப்படி இருப்பான்? நாளைக்கு நம்ம தலைவர் முதல்வர் நம்ம வந்து வேறு லெவலு, அண்ணன் புஷி அண்ணனும் ஜான் ஆரோக்கியசாமி அண்ணனும் தலைவரை கொண்டு போய் பெரிய இடத்துல உட்கார வைக்க போகிறோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நாளைக்கு இதெல்லாம் இல்லைன்னா அவன் அப்படியே நொந்து நூலாகிடுவோம். அப்போ யதார்த்தத்தை சொல்லும் போது இவனுங்க அதை மறைக்கிறதுக்கு மறையா இவர் நம்பாதியா இவர் எப்போ பார்த்தாலும் தான் என் வேலை அப்படின்னு நம்ம கேட்குற கேள்வி வந்து பதில் சொல்லணும்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இன்றைக்கி கூட ஆதவட்ட போய் கேட்க போகிறாங்க, என்னென்ன கேட்க போகிறாங்களோ தெரில. இவர் பேட்டி கொடுக்குறாருன்னா என்ன பண்ணுவாங்க? பெண்ணுக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி தான் அனுப்புவாங்க. கேள்வி ட்ரால் பண்ண பார்ப்பாங்க. பார்ப்போம், 2:30 மணிக்கு மேலே நடக்குது, அது என்ன ஆகுதுன்னு தெரியல. இதுதான் நிலமை. சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் மேலே ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.